ஹாய் மக்களே, வணக்கம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பூர்ணாஸ் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் நைட் ரொட்டீன் தான், சிம்பிளான ஒரு லஞ்ச் தான் போட்டிருக்கேன். டின்னரு ரசம், சாதமும், அப்பளமும் எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வீட்டில் அப்பளம் வாங்கி வச்சது, அது பொரிச்சு வச்சுருக்கேன். இப்போது சூடான ரசம் சாதம் தான். நான் உடம்பு சரியில்லை, அதுக்கு தான் செஞ்சுருக்கேன் நான். ஃபஸ்ட்டு இது டிஃப்ரெண்ட்டான ரசம். நம்ம ரசம் செய்கிறதுக்கு ஒரு டெக்ஷனில் தண்ணி நம்ம சூட் பண்ணிக்கலாம். தண்ணி சூடாகட்டும். அதில் நான் உப்பு, மஞ்சள் பொடி, தக்காளி கட் பண்ணி போடுவேன். ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸில் புளி போட்டிருக்கேன். தக்காளி கட் பண்ணி போடுங்க. தக்காளி வேகணும். வெந்த தோல் எடுத்து நம்ம கரைச்சி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி திப்பி மாதிரி வெள்ளம் நம்மளுக்கு வராது. இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொச்சின்னு இருக்குது. கொச்சிட்டு பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு இடுக்கியில் மிளகு, சீரகம், பூண்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் காரமாக போட்டிருக்கேன். இங்கே பெங்களூரில் கோல்டு கிளைமேட்டாக இருக்குது, மழை வந்துன்னு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். அதனால நசுக்கிடுங்க. இங்கே ஒரு சைடில் சாதம் வந்துன்னு இருக்குது, அரிசி போட்டிருக்கேன் தண்ணி கொச்சி. இது பவுட்ராக பண்ணாதீங்க, நல்லா நசுக்கிடுங்க. நசுக்கி ஒரு சைடில் வச்சுட்டு இருக்கேன். இப்போ நான் அந்த சூடாக இருக்கிற தண்ணியிலே கொஞ்சம் கொத்தமல்லி போடுறேன். ஒரு கை கொத்தமல்லி போடுறேன் பாருங்கள். இப்போ தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு நசுக்கி வச்சுருக்கு. ஒரு கொத்து கருவேப்பிலை, அந்த கருவேப்பிலை குச்சி ஒரு 2 வச்சுருக்கேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்தில் போட்டோம்னாக்கா ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ தக்காளி நல்லா வெந்துட்டு இருக்குது. அதில் மேலே அந்த தோல் எடுத்துடலாம். எடுத்துகிட்டு நம்ம கரைக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ இதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சிடுங்க. உங்களுக்கு இது திப்பி மாதிரி எதுவுமே வராது, எல்லாமே நல்லா மசிஞ்சிடும். வேணா இதில் பருப்பு கொஞ்சம் வேக வச்சு ஆட் பண்ணிக்கோங்க, பருப்பு ரசம் ஆகிடும். இதை நான் வெறும் புளி ரசம் தான் வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் நல்லா கரைச்சிட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன டெக்ஷ் வச்சுருக்கேன். இது நீங்கள் நெய் விட்டு தாளித்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் பேஷண்ட்டுக்கு தாளிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எண்ணெய் ஊற்றுறேன். அவருக்கு உடம்பு சரியில்லை, அதுக்கு நான் எண்ணெய் ஊற்றி தாளிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பெருங்காயம் போட்டு உங்களுக்கு அந்த எடுத்து வச்சுருக்கேன் அந்த மசாலாலாம் போட்டுடலாம். மிளகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு, கருவேப்பிலை குச்சி எல்லாத்தையும் அதிலே போட்டு நல்லா தாளிங்க. வதக்கிட்டு அது தீயக்கூடாது. வதக்கிட்டு அந்த கரைச்சி வச்ச ரசம் அதில் ஊற்றுங்க. பாருங்கள், சைடெல்லாம் நுர கட்டின்னு வருது. சும்மா லைட்டாக ஒரு நுர கட்டி ஒரே ஒரு கொதி வந்தோடனே உடனே நம்ம மூடிடணும். அப்போ அந்த வாசனைலாம் போகாமல் ரசம் சாப்பிட்ற வரைக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாதம் வச்சுட்டு அப்பளம் போட்டுக்கிறேன். சாதம் நல்லா இருந்துச்சுன்னா அது சாதம் எப்போவுமே ஒரு பேஷன் வச்சு அதில் அந்த ஹோல்ஸு காய் ஸ்டெய்னர் இருக்கும், அதை வச்சு நான் சாதம் வச்சுருவேன். ஒரு சைடில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன் அப்பளம் பொரிக்கிறதுக்கு. ஏன்னா நம்ம சாதம் டெக்ஷில் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. குக்கர் சாதோட இது ரொம்ப ஈஸி. சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி எல்லாமே வெடிஞ்சு வந்துடும், நம்மளுக்கு எதுவுமே நிற்காது. உங்களுக்கு கொஞ்ச நேரம் சூடாக வேணும் கூட அந்த தண்ணியிலே கூட அப்படியே நிற்க வச்சா உங்களுக்கு சூடாகவே இருக்கும். அப்போ அது க்ளீனாக ஊற்றி வச்சுட்டேன். இப்போ அப்பளம் பொரிச்சிடலாம். அப்பளத்துக்கு நான் ஜாஸ்தி எண்ணெய்லாம் ஊற்ற மாட்டேன், கொஞ்சம் எண்ணெயிலே லைட்டாக இது பண்ணிவிட்டு நான் அப்பளம் சுடுவேன். அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கலாம். இன்னும் நிறைய எண்ணெய் ஊற்றினா அதுக்கு மேலே எண்ணெய் அப்படி இப்படி இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் எண்ணெயில் நான் அப்பளம் பொரிச்சு எடுத்துட்டேன். இப்போ சாதம் எடுத்துட்டு நம்ம சாப்பிடலாம் வாங்க. அப்பளம் ஆச்சு பாருங்கள். இப்போ சாதம் உங்களுக்கு கொஞ்சோட தண்ணி இல்லாமல் எல்லாம் க்ளீனாக வந்துட்டு இருக்கும். எல்லாம் தண்ணி அதுலேருந்து இறக்கிடும். இது சாதத்தில் தண்ணி எதுவுமே இருக்காது. தினம் நம்ம ஸ்டவ் மேலே வைக்கணும்னு அவசியம் இருக்காது. இப்போ சாதம் ரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பரிமாறிட்டு அப்பளம் 2 வச்சுட்டு சாதம், ரசம், ஊறுகாய் வச்சுருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மழை கிளைமேட்டுக்கு ரசம், சாதம், ஊறுகாய், அப்பளம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு வேணால் கூட இன்னும் கொஞ்சம் புளி, தக்காளியெல்லாம் போட்டு காரச்சாரமாக இது பண்ணலாம். நல்லா மீடியமாக தான் போட்டிருக்கேன், ஜாஸ்தியெல்லாம் போடல நான். அந்த கொத்தமல்லி ஃப்ளேவருக்கு டொமேட்டோ ஜூஸியோட உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது நைட் டின்னர் எங்களுக்கு. தேங்க்யூ.